Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.4ல first sum. Solve by Cramer's rule. இதில் first subdivision. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் அதாவது கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைட் கொண்டு போய் எழுதிக்கலாம். அதாவது 5x minus 2y equal to minus 16 x plus 3y equal to 7 இப்படி எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும். அதாவது இதுக்கு டிட்டர்மினன்ட் xy கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே எழுதிக்குவோம் 1 3. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ இட் இஸ் 15 minus 2 plus 2 ஆகிடும் 17. இது டெல்டாவோட வேல்யூ. அடுத்து டெல்டா எக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் அதாவது நம்ம எக்ஸ் எழுதியிருக்கோம்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டேர்மை எழுதுவோம். லைக் -5க்கு பதிலாக 16, 5க்கு பதிலாக -16, 1க்கு பதிலாக 7, மீதி இது அப்படியே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம எழுதுவோம். -16 × 3 -48 மைனஸ் இது வந்து மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 7 2s are 14. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -34. இதே மாதிரி தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் y. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே, அதாவது எக்ஸோடது அப்படியே எழுதிக்கும். yக்கு பதில் அதாவது -2 3க்கு பதில் -16 7 எழுதிடும். ஸோ இட் இஸ் 7 5s are 35 -16 + 16 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 51. இப்போ நம்ம இதை வச்சு தான் xy கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது x is equal to டெல்டா எக்ஸ் பை டெல்டா, அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்க டெல்டா எக்ஸோட வேல்யூ டிவைடட் பை டெல்டா. ஸோ தட் இஸ் -2. எக்ஸோட வேல்யூ -2. சிமிலராக yங்கிறது டெல் y பை டெல்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 51/17, தட் இஸ் ஈக்குவல் டு 3. செகண்ட் சப்டிவிஷன், இதுக்கும் ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும். அதாவது டிட்டர்மினன்ட் 3 2 2 3. ஸோ டிட்டர்மினன்ட்னா 3 3s are 9 -2 2s are 4, தட் இஸ் ஈக்குவல் டு 5. தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் 1/x. ஏன்னா நான் இங்கே எடுத்துருக்கிறது 1/xோட கோஎஃபிஷியன்ட் தான், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ டெல்டா ஆஃப் 1/x இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 1/xோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதணும். அதாவது இந்த 3 2க்கு பதிலாக 12 13 எழுதணும். 12 13 2 3. இப்போ இதை நான் மல்டிப்ளை எழுதுனா 12 3s are 36 -26. ஸோ இது வந்து 10. அடுத்து டெல் y, அதாவது எக்ஸோடது அப்படியே எழுதிக்குவோம் 1/xோடது, yயோடது மாற்றுவோம். 2க்கும் 3க்கும் பதிலாக 12 13 போடுறோம். 12 13. ஸோ வில் கெட் 13 3s are 39 -12 2s are 24, தட் இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ 1/x இஸ் ஈக்குவல் டு டெல் 1/x பை டெல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 10 பை இதோட வேல்யூ 5. ஸோ இட் இஸ் 2. 1/x is equal to 2 this implies x is equal to 1/2. just reciprocal பண்ணியிருக்கோம். then y is equal to delta y by delta, அதாவது 15/5 that is equal to 3. இதுதான் yயோட வேல்யூ.